ಬಟ್ ಅವ್ರ உள்ளத்தில் ஒரு வேதனை, ಒಂದು ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ನೋವು, தேவனுடைய அன்பு அறியாமல் இருக்கிறாங்க. ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳದಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனே அறியாமல் இருக்கிறாங்க. ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದೇ ಇದ್ದಾರೆ. ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவரை தேடுவாங்க. ಯಾವುದೋ ಒಂದು ಅಗತ್ಯಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. அந்த தேவைகள் நிறைவேறின அப்புறம் ಅಗತ್ಯ ನೆರವೇರಿದ ನಂತರ விட்டு போயிடுவாங்க. ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. சில பேருக்கு பேஷன்ஸே இல்ல, ಕೆಲವರಿಗೆ ಒಂದು ತಾಳ್ಮೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காத்திருக்கிற ஒரு தாழ்மையே இல்ல. ಕಾದಿರುವಂತ ಒಂದು ತಾಳ್ಮೆ ಇಲ್ಲ. எப்படி எல்லாம் ஆண்டவரிடத்தை கேட்க முடியுமோ ಈಗೆಲ್ಲ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದಾ? கேட்டு பார்ப்பாங்க, ಕೇಳಿ ನೋಡ್ತಾರೆ, கிடைக்காது. ಕೇಳ ಸಿಕ್ಕುದಿಲ್ಲ. யூ ಟರ್ನ್ அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ಟರ್ನ್ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. யாரும் இல்ல தேவன். ಯಾರು ಇಲ್ಲ ದೇವರು. ஹல்லேலூயா. 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 ஆசீர்வாதம் எப்போ வரும்? ಆಶೀರ್ವಾದ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? எப்படி வரும்? ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? ஒரு சீக்ரெட் மாத்திரதா, ಒಂದು ಗುಟ್ಟು ಮಾತ್ರವೇ. அது நீ ஆண்டவரை நேசிக்க ಅದು வேண்டும். ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. நீ எப்போ நேசிக்க ஆரம்பிப்பீங்களோ ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ அந்த ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೀರೋ நேரத்தில் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் ஆரம்பிப்பார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿಕ್ಕೆ சபையில நிறைய பேர் வருவாங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಬರುತ್ತಾರೆ. பெரிய சபைனா நிறைய பேர் இருப்பாங்க. ಇನ್ನು ದೊಡ್ಡ ಸಭೆ ಅಂದ್ರೆ ಇನ್ನೂ ತುಂಬಾ அதுல எத்தனை பேர் உண்மையாய் நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க? ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರು ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು ಇರ್ತಾರೆ. தினம் தினம் சபைக்கு போவாங்க, ದಿನನಿತ್ಯ ದಿನ வாரம் வாரம் சபைக்கு போவாங்க. ವಾರ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஆனாலும் ಆದರೂ உள்ளில் அன்பு இல்ல, ಹೃದಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பழக்கம் போல, ಒಂದು ಒಂದು ஹேபிட் போல, ಒಂದು ಹ್ಯಾಬಿಟ್ ಆಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு சண்டேனா சர்ச்சுக்கு போனோம், ಭಾನುವಾರ ಆದ್ರೆ ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ஒரு ஹேபிட், ஒரு பழக்கம் போல போய் கொண்டிருக்கிறார். ಅವರಲ್ಲಿ ஒரு பழக்கம் போல ಒಂದು போய் கொண்டிருக்கிறார். ಹಾಗೆ ಹೋಗ್ತಿರ್ತಾರೆ. பட் ஆனாலும் உள்ள ஆண்டவர் இல்ல. ಆದ್ರೆ ಆ ದೇವರು ಒಳಗಿಲ್ಲ. அது எப்படிப்பட்ட ஒரு பந்தம் தெரியுமா? ಅದು ಯಾವ ರೀತಿ ಒಂದು ಬಂಧನ ಅಂದ್ರೆ, இப்போ நினைச்சு பாருங்க, ನೆನೆಸಿ ನೋಡ್ರಿ. சொத்துக்காக அம்மா அப்பா கூட இருக்கிற பிள்ளைகளை போல, ತಂದೆ ತಾಯಿಗಳೊಂದಿಗೆ ಇರುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ உள்ளில் அன்பு இல்ல, ಹೃದಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. எப்ப சொத்து வரும், ಯಾವಾಗ ಆಸ್ತಿ ಬರುತ್ತದೆ அப்போ வீட்டில் இறக்கிடலாம், ಆಗ ಮನೆಯಿಂದ அது அப்ப அவரை பார்த்துடலாம். ಆವಾಗ ನಂತರ ನೋಡ್ಬಿಡುವ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொத்துக்காக, ಆಸ್ತಿಗಾಗಿ, ஆஸ்திக்காக, அவருடைய தேவைகளுக்காக, ಅವರ ಅವಶ್ಯಕತೆಗಾಗಿ அம்மா அப்பாவை பின்பற்றிடுவாங்க சில பிள்ளைகள். ತಾಯಿಗಳನ್ನೇ அதே போல சில விசுவாசிகள் இருக்கிறாங்க. ವಿಶ್ವಾಸಿಗಳಿದ್ದಾರೆ. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கிற விசுவாசிகளுக்கு, ಆ ರೀತಿ ಇರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ உண்மையிலே ஆசீர்வாதம் வராது. ನಿಜವಾಗ್ಲೂ ಆಶೀರ್ವಾದ ಬರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ 100 வருஷம் உயிர் இருந்தாலும், 100 ವರ್ಷ ನಿಮಗೆ ಜೀವ ಇದ್ರು, 100 வருஷம் நீ சபை போய் கொண்டிருந்தாலும், 100 ವರ್ಷವೂ ನೀನು ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ இந்த ಇದ್ರು, ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. ಆ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ ஆண்டவர் ದೇವರು அட்டெண்டன்ஸ் பார்க்கிறது கிடையாது. ದೇವರು ನಿನ್ನ ಅಟೆಂಡೆನ್ಸ್ ನೋಡುವುದಲ್ಲ, ಅವರು ಹೃದಯத்தை பார்க்கிறார். ಆತನ ಹೃದಯವನ್ನು நீ ನೋಡುತ್ತಾನೆ. எந்த அளவுக்கு நேசிக்கிறாய் என்று, ನೀವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯ, எந்த அளவுக்கு உன் உள்ளத்தில் அன்பு இருக்கிறது என்று, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಇದೆ. அந்த அன்பு இருக்கிற உங்களுக்கு மாத்திரத்தை அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ಆ ಪ್ರೀತಿ ಇರುವವರಿಗೆ ಮಾತ್ರವೇ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಆಶೀರ್ವಾದವನ್ನು அனுபவிக்க முடியும். ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. எல்லாத்தவங்க வந்துட்டு தான் போனோம், ಇಲ್ಲದವರು ಬಂದೇ ಹೋಗ್ತಾರೆ. அந்த சபையை குறைத்த சொல்லிட்டு காரியமே இல்ல. ಸಭೆಯನ್ನು ಕೊರತೆ ಹೇಳಿ ಕಾರ್ಯ ಇಲ್ಲ. தினம் தினம் ದಿನನಿತ್ಯವೂ வாரம் வாரம் ವಾರ பிரசங்கிக்கும் போது, ಪ್ರಸಂಗಿಸುವಾಗ, ஆராதிக்கும் போது, ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ அன்பை குறித்து சொல்லுகிறேன். ಪ್ರೀತಿಯ ಕುರಿತು ಹೇಳ್ತೀವಿ. எதுக்காக என்ன தெரியுமா? ಯಾಕಾಗಿ நான் 100 வாட்டி அன்பை குறித்து பேசும்போது, 100 ಸಾರಿ ಪ್ರೀತಿಯ ಕುರಿತು ಮಾತನಾಡುವಾಗ, ஒரு வாட்டியாவது நீங்க அன்பை குறித்து நினைப்பீங்க. ಒಂದು ಸಾರಿ ಆದರೂ ದೇವರ ಪ್ರೀತಿಯ ಕುರಿತು தேவனை போல பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுகிறது இல்ல. ದೇವರಾಗಿ ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ, ஒரு தந்தை போல பார்க்கணும்னு ஆசைப்படுகிறார். ತಂದೆಯಾಗಿ ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ஒரு தந்தை போல நேசிக்கணும்னு ஆசைப்படுகிறார். ತಂದೆಯಾಗಿ ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬುದು ಆಸೆ. வைராகியம் உன் அன்பில் இருக்கணும், கிரியையில் இல்ல. ವೈರಾಗ್ಯವು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿಲ್ಲ, ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வாதம் வரும்? ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ? எப்படி ஆண்டவர் கேட்பார்? ಹೇಗೆ ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ? எப்படி நீ ஆண்டவரை கேட்க முடியும்? ಹೇಗೆ ನೀನು ದೇವರನ್ನು எப்போ உள்ளத்தில் அன்பு பெருக ஆரம்பிக்கும். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರ
ಪ್ರೀತಿಯು ಹೆಚ್ಚಾಗ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳುತ್ತದೆ. எப்போ நீ நம்புறியோ ಯಾವಾಗ ನೀನು ನಂಬುತ್ತೀಯೋ ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ದೇವರು என்னால் ಜೀವಂತವಾಗಿದ್ದಾನೆ. பார்க்க முடியல, ದೇವರು ನಾನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ஆனாலும் என்னால் ஃபீல் பண்ண ಆದ್ರೆ முடியுது. ನಾನು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹalleluya ಹalleluya ஹalleluya. ಹalleluya. என் ದೊಡ್ಡಪ್ಪ இறந்துட்டாரு. ನನ್ನ ದೊಡ್ಡಪ್ಪ ತೀರ್ಕೊಂಡ್ರು 1.5 மாசம் பிஃபோர். 1.5 ತಿಂಗಳ ಹಿಂದೆ. இன்னைக்கு ಇವತ್ತು அவருடைய வைஃப் என்ன சொல்ற ಅವ್ರ தெரியுமா? ಹೆಂಡತಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? என் ದೊಡ್ಡಮ್ಮ என்ன சொல்ற தெரியுமா? ಅವ್ರ ದೊಡ್ಡಮ್ಮ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? அவர் இங்கே இருக்கிறார், ಅವರು ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, அவர் இங்கே இருக்கிறார், ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. அவர் நம்புகிறார். ಅವರು ನಂಬುತ್ತಾರೆ. அப்ப செஞ்சிட்டு இருந்தது போல ಆಗ ಮಾಡಿದ ಹಾಗೆ இப்படு ಈಗಲೂ அவருடைய பெட்டை பெருக்கி ಅವರ ಬೆಡ್ ಅನ್ನು அவருடைய பில்லோ எல்லாம் மாத்தி ಅವರ ಪಿಲ್ಲೋನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಿ அதே செய்து கொண்டிருக்கிறார். ಅದನ್ನೇ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாருங்க, ನೋಡ್ರಿ, அப்ப நாம எப்படி இருக்க வேண்டும்? ನಾವ್ ಹೇಗೆ ಮಾಡ್ಬೇಕು? நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಜೀವಂತ, அவர் நம்மளை பார்க்கிறது கூட, பார்த்து கொண்டிருக்கிறது கூட, ಆತ ನೋಡುತ್ತಿರೋದು ಕೂಡ தெரியாமல் துணிந்து பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ಅವರು ಆತ ನೋಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ என்ன பாவம் என்ன? ಬಹಳ நான் பாவம் செய்யல, நான் பாவம் செய்யல, ನಾನು ಪಾಪ ಮಾಡಿಲ್ಲ. ஆண்டவரே உண்மையாய் பூர்ண ஹிருதயத்தோடு நேசிக்காத இருக்கிறதே ஒரு பெரிய பாவம். ದೇವರನ್ನು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಪ್ರೀತಿಸದೆ ಇರುವುದೇ ದೊಡ್ಡ ಪಾಪ. புரியுது உங்களுக்கு? நம்ம நேசிக்க வேண்டும். ನಾವು ಪ್ರೀತಿಸಬೇಕು. நீ நேசிக்க ஆரம்பிக்கும் போது ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ உள்ளத்தில் ஒரு சமாதானம் வரும், ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಾಧಾನ ಬರುತ್ತದೆ, ஒரு சந்தோஷம் வரும், ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆசீர்வாதம் அப்பதான் வரும். ಆಶೀರ್ವಾದ ಆಗಷ್ಟೇ ಬರುತ್ತದೆ. நீ டெய்லி ஜெபித்தாலும், ಪ್ರತಿನಿತ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು, நீ டெய்லி சர்ச்சுக்கு வந்தாலும், ಡೈಲಿ ನೀನು ಸಭೆಗೆ ಬಂದ್ರು, உண்மையான அன்பு உள்ளத்தில் இல்லனா, ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ உன்னை ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே முடியாது. ನೀನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அதான் பவுல் சொல்லுகிறார், ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, எனக்கு எவ்வளவு கிருபை இருந்தாலும், ಎಷ್ಟೇ ಕೃಪೆ ಇದ್ದರೂ என் உள்ளத்தில் அன்பு இல்லனா, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ எல்லாமே வேஸ்ட். ಎಲ್ಲವೂ ಅರ್ಥ. இந்த வசனத்தை படிச்சிருக்கிறீங்களா? ವಾಕ್ಯ ಓದಿದಿರಾ? 1 ಕೊರಿಂಥಿಯಸ್ 1 ಕೊರಿಂಥಿಯ 13 எடுத்து வாசிங்க. 13ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದು ಓದ್ರಿ. 1 ಕೊರಿಂಥಿಯ 13ನೇ ಅಧ್ಯಾಯ. ಜೀಸಸ್, ನಾನು ಮನುಷ್ಯರ ಭಾಷೆಗಳನ್ನು ದೂತರ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಡುವವನಾದರೂ ಆಮೆನ್, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದರೆ ನಾದ ಕೊಡುವ ಕಂಚು ಗಣಗಣಿಸುವ ತಾಳವೂ ಆಗಿದ್ದಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನಗೆ ಪ್ರವಾದನೆ ವರವಿದ್ದರೂ ಎಲ್ಲಾ ರಹಸ್ಯಗಳಿಗೂ ಸಕಲ ವಿಧವಾದ ವಿದ್ಯೆಯೂ ತಿಳಿದಿದ್ದರೂ ಆಮೆನ್, ಬೆಟ್ಟಗಳನ್ನು ತೆಗೆದಿಡುವುದಕ್ಕೆ ಬೇಕಾದಷ್ಟು ನಂಬಿಕೆ ಇದ್ದರೂ ನಾನು ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದರೆ ಏನು ಅಲ್ಲದವನಾಗಿದ್ದೇನೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಏ ನಿವಾಸಿ ಹಾ ಹಾ எதுக்கும் பிரயோஜனம் ஆவதில்லை. ಯಾವುದಕ್ಕೂ உனக்கு அன்பு இல்லனா நீ செய்யறது எல்லாமே வேஸ்ட். ನೀನು ಮಾಡುವಂತದ್ದು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ எல்லாமே வேஸ்ட். ಎಲ್ಲವೂ நீ சபைக்கு வர்றது வேஸ்ட், ಸಭೆಗೆ ಬರುವುದು ವ್ಯರ್ಥ, வந்து ஆராதிக்கிறது வேஸ்ட், ಆರಾಧನೆ ಮಾಡುವುದು ವ್ಯರ್ಥ, வேதத்தை படிக்கிறது வேஸ்ட், ಸತ್ಯವೇದ ಓದುವುದು ವ್ಯರ್ಥ, ஜெபிக்கிறது வேஸ்ட், ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ವ್ಯರ್ಥ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் எனர்ஜியே வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. ಎನರ್ಜಿ ವ್ಯರ್ಥ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டே சொல்லி தரேன். ಹೇಳಿದ್ದೀನಿ, ஆண்டவரை நேசிக்க கத்துக்கொள்ளுங்க. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதெல்லாம் நம்ம நேசிக்கிறோம், ಯಾವುದೆಲ್ಲ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀವಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, எதெல்லாம் நேசிக்கிறோம். ಯಾವುದೆಲ್ಲವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೀವಿ. ஒரு கலரை நேசிக்கிறோம். ಒಂದು ಕಲರ್ ಅನ್ನು, ஓ இது எனக்கு பிடிச்ச கலர், ಇದು ನನಗೆ ಇಷ್ಟವಾದ ಕಲರ್. லேடிஸே பாருங்க, ಲೇಡೀಸ್ ಅನ್ನು ನೋಡ್ರಿ, ஒரு லேடிக்கு ஒரு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும். ಒಂದು ಲೇಡಿಗೆ ಹಸಿರು ಬಣ್ಣ ಚೆನ್ನಾಗಿ ಇಷ್ಟ. அலமாரி ஃபுல் பச்சை கலர் சாரி இருக்குது, ಬೀರೋ ಎಲ್ಲ ಹಸಿರು ಕಲರ್ ಬಣ್ಣದ ಸ್ಯಾರಿ ಇದೆ. ஆனால் ಇನ್ನೊரு புது கடையில ஒரு பச்சை கலர் பாத்தீங்கன்னா ಇನ್ನೊಂದು ಹಸಿರು ಬಣ್ಣದ ಅಂಗಡಿಯಲ್ಲೆಲ್ಲಾದ್ರೂ ನೋಡಿದ್ರೆ அதுவும் ஆசைப்படுவாங்க, ಅದನ್ನು ಆಸೆಪಟ್ಟು ತಗೊಳ್ತಾರೆ. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு கலரே எவ்வளவு நேசிக்கிறீங்க. ಒಂದು ಬಣ್ಣವನ್ನೇ ನಾವು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಸುವಾಗ, ஹல்லேலூயா. சிலவர் சொல்லுவாங்க இது எனக்கு 6 நம்பர் எனக்கு லக்கி நம்பர், ಇದು 6 ನಂಬರ್ ನನಗೆ ಲಕ್ಕಿ ನಂಬರ್, 2 நம்பர் எனக்கு லக்கி நம்பர், 2 ನಂಬರ್ ನನಗೆ ಲಕ್ಕಿ ನಂಬರ್. அந்த நம்பர் உள்ளதே எடுத்து பாப்பாங்க, ಆ ನಂಬರ್ ಅನ್ನು ಇರುವುದೇನೆ ತೆಗೆದು ನೋಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாத்திருக்கீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு எல்லாத்தை காட்டிலும் அழகானது என்ன தெரியுமா? ನಿನಗೆ ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ಸುಂದರವಾದದ್ದು ಯಾವುದಂದ್ರೆ ಯೇಸು. ಯೇಸು. ஹல்லேலூயா. உனக்கு லக்கி நம்பர் யார் தெரியுமா? ನಿನಗೆ ಲಕ್ಕಿ ನಂಬರ್ ಯಾರಂದ್ರೆ அந்த இயேசு. ಆ ಯೇಸು.
புரியுதா? ஆமென். நம்ம இயேசுவை விட்டுட்டு ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು பாக்கி எல்லாத்தையும் தேடுகிறோம், ಬೇರೆ ಎಲ್ಲವನ್ನು ಹುಡುಕ್ತೀವಿ, எல்லாத்தையும் நேசிக்கிறோம். ಎಲ್ಲವನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு பையன் ಒಂದು ಹುಡುಗ ஜெபித்து கொண்டிருந்தா, ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு போனை தாங்கப்பா. ದೇವರೇ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಕೊಡು. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு போனை கொடுத்தார். ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟರು. இப்போ ಈಗ இருக்கிற நேரம் எல்லாம் போன் பாக்குறதுக்கு, ಇರುವಂತ ಸಮಯ ಎಲ್ಲ ಫೋನ್ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ, ஜெபிக்கிறதுக்கு நேரவே இல்ல, ಸಮಯ நன்றின்னு சொல்ல கூட நேரம் இல்ல, ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. எந்த மாதிரி ಕ್ರೂರமான மனுஷன், ಇಂತ ಕ್ರೂರವಾದ ಮನುಷ್ಯರು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு நாள் நான் ஒரு இடத்துல போய் கொண்டிருந்தேன். ಒಂದು ದಿನ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. சடன்லி யாரோ இப்படி டச் ஆகி அவர் கையில இருந்த புக்ஸ் எல்லாம் விழுந்துச்சு. ಅವರ ಕೈಯಲ್ಲಿದ್ದಂತ ಬುಕ್ಸ್ ಎಲ್ಲ ಬಿದ್ದು ಹೋಯ್ತು. இன்னும் ஒருத்தர் வந்து சீக்கிரமா எல்லா புக்ஸ் எடுத்து கையில கொடுத்தார். ಎಲ್ಲ ಬುಕ್ಸ್ ಅನ್ನು ತೆಗೆದು ಮೇಲೆ ಕೊಡ್ತಾರೆ. அந்த புக் எடுத்துட்டு அவர் போயிட்டே இருந்தார். ಬುಕ್ಸ್ ತಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. அந்த மனுஷன் என்ன சொன்ன தெரியுமா? ಮನುಷ್ಯನೇನು ಹೇಳ್ತಿದ್ರಂತೆ, ஒரு தேங்க்யூ கூட சொல்ல மனசு இல்ல, ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಕೂಡ ಮನಸ್ಸಿಲ್ಲ. புரியுதா? ಆಮೆನ್. மனுஷனாகிய நாமளே ಮನುಷ್ಯನಾದ ನಾವು ஒரு புக் எடுத்து கொடுத்துட்டு நம்ம நினைக்கிறோம், ಬುಕ್ ತೆಗೆದುಕೊಟ್ಟು ನೆನೆಸ್ತೀವಿ, ஒரு தேங்க்யூ சொல்ல கூட மனசு இல்ல, ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ, இல்லைன்னா ஒரு சாரி சொல்ல கூட இருதயம் இல்ல. ಸಾರಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಹೃದಯವೇ ಇಲ್ಲ. அப்ப நம்ம தேவனுடைய எவ்வளவு அநியாயங்களை செய்து ದೇವರಿಗೆ கொண்டிருக்கிறோம். ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಷ್ಟು ಅನ್ಯಾಯ ಮಾಡುತ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. தாங்க தாங்க தாங்க, ಕೊಡು ಕೊಡು ಕೊಡು. உன்னை மாதிரி தான் பிச்சைக்காரன் கூட. ನಿನ್ನ ಹಾಗೇನೆ ಭಿಕ್ಷಕರು ಕೂಡ. ஹல்லேலூயா. ஹalleluya. யாராவது கொடுத்துட்டே இருங்க, எனக்கு ಯಾರಾದ್ರೂ ನನಗೆ ಕೊಡ್ತಾ 10 ரூபா போடு, 5 ரூபா போடு. 10 ರೂಪಾಯಿ ಕೊಡು, 20 ರೂಪಾಯಿ, 5 ರೂಪಾಯಿ ಕೊಡು. யார் மேலேயும் அன்பே இல்ல, ಯಾರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. கொடுக்கறதெல்லாம் வாங்குறோம், ಕೊಡೋದೆಲ್ಲವನ್ನು ತಗೊಳ್ತೀವಿ, அன்பே இல்ல. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. நம்ம காட்டிலும் அந்த பிச்சைக்காரனே நல்லவன். ನಮಗೆ ಗಿಂತಲೂ ಆ ಭಿಕ್ಷಕನು ಉತ್ತಮನು. புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. நம்ம உள்ளத்துல எப்போ அன்பு வரும்யா? ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಪ್ರೀತಿ ಬರುತ್ತದೆ? எப்போ அன்பு வரும்? ಯಾವಾಗ ಪ್ರೀತಿ இந்த ಬರುತ್ತದೆ? நேரத்தில் நம்ம தேவனை நேசிக்க ஆரம்பிப்போமோ, ಯಾವಾಗ ನಾವು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೀವೋ, அவர் வெளிச்சமாய் நம்ம முன்பே வந்து நிற்பார். ಆತನು ಬೆಳಕಾಗಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. நமக்கு தெரியாத வழியை காட்டுவார், ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. ஒரு புது பலனை தருவார், ಹೊಸ ಬಲವನ್ನು ಆತನು புது ಕೊಡುತ್ತಾನೆ, கிருபைகளை தருவார். ಹೊಸ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. நேத்து வரை வெறுத்து கொண்டிருக்கிறவங்க நம்மளை நேசிக்க ஆரம்பிப்பார். ನಿನ್ನೆ ತನಕ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಿದ್ದವರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ நேத்து வரை ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. துச்சமாய் பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் நமக்கு கௌரவத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். ನಿನ್ನೆವರೆಗೆ ತಾತ್ಸಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದ ಜನರು ನಮಗೆ ಗೌರವವನ್ನು ನೀಡುತ್ತಾರೆ. நீங்களே நினைப்பீங்க, ಯಾಗ ನೆನೆಸ್ತೀರಿ, என்ன ஆயிடுச்சு, ಏನಾಯ್ತು, என்ன நடக்குது, ಏನ್ ನಡೀತು, ஒண்ணுமே புரியல, ಏನು ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. என்ன வருத்தவங்க எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, ಅವರೆಲ್ಲ ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ மூடி இருக்கிற வழிகள் எல்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாரு. ಮುಚ್ಚಿದ ಬಾಗಿಲೆಲ್ಲ ತೆರೆಯಲಿಕ್ಕೆ இந்த மாதிரி ஒரு ಪ್ರಾರಂಭಿಸಿದ. சமாதானம், ಯಾವ ರೀತಿ ಸಮಾಧಾನ, இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை ಯಾವ ರೀತಿ ಸಂತೋಷ நான் அனுபவித்தது கிடையாது. ಇದನ್ನು ಅನುಭವಿಸಿದ பயமா இருக்கிறது, ಭಯವಾಗಿದೆ. இந்த சந்தோஷ சமாதானம் என்னை விட்டு போயிடும் என்று. ಈ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. சில நேரத்தில் ஃபீல் ஆகும்ல, ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಭಯ ಆಗ್ತದೆ, ಫೀಲ್ ಆಗ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. இந்த நேரத்துல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ நீ முடிவெடுப்போ, ನಾವು ನಿರ್ಧಾರ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே ದೇವರೇ, ஆண்டவரே, ದೇವರೇ, நான் உன்னை ನಾನು ನಿನ್ನನ್ನು, என்னை விட்டு விலக நான் அனுமதிக்க மாட்டேன், ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದನ್ನು ನಾನು ಅನುಮತಿಸುವುದಿಲ್ಲ, நான் விட மாட்டேன் ನಾನು ஆண்டவரே. ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, நான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். ನಾನು ಹಾಗೆ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. எதனால் நீ என்னை விட்டு தூர போயிடும், ಯಾಕಾಗಿ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗು? உன்னை விட்டு தூர போ எனக்கு ஆசை இல்லை. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಆಸೆ ಇಲ್ಲ. உண்மையாய் நேசிங்க, ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ அதிகமாய் அவர் முகத்தை தேடுங்கள். ಅಧಿಕವಾಗಿ ಅವರ ಮುಖವನ್ನು ಹುಡುಕಲಿಕ್ಕೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஹல்லேலூயா. ಹalleluya. ஆண்டவர் பேதுரை நோக்கி என்ன சொன்ன தெரியுமா? ದೇವರು ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? பேதுரே, ಪೇತ್ರನೇ, நீ என்னை நேசிக்கிறியா? ನೀ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ? பேதுரு சொல்லுகிறா, ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆமா ஆண்டவரே ಹೌದು நேசிக்கிறேன். ಪ್ರಿಯರೇ, ನಾನು ನಿನ್ನನ್ನು இன்னொரு வாட்டி கேட்கிறா, பேதுரே நீ என்னை நேசிக்கிறியா? ಪೇತ್ರನೇ, ನೀ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ? அப்ப அவர் சொல்லுகிறா, ಅವರೇ என்ன ஆண்டவரே ಯಾಕೆ ದೇವರೇ இப்படி கேக்குறீங்க? ಹೀಗೆ ಕೇಳ್ತೀರಿ? இன்னொரு வாட்டி கேக்குறா, ಇನ್ನೊಂದು ಸಾರಿ பேதுரே நீ என்னை நேசிக்கிறியா? ಪೇತ್ರನೇ, ನೀ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ? ஆமா ஆண்டவரே ಹೌದು நான் உம்மை ದೇವರೇ, நேசிக்கிறேன் ನಾವು அப்பா. ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ. அப்ப பாருங்க, ನೋಡಿರಿ, ஆண்டவருடைய ஏக்கம் பாருங்க. ದೇವರ ಒಂದು ಆ ಏಕ ನೋಡ್ರಿ. ஒரு வாட்டி கேட்டாலே ಒಂದು ಸಾರಿ ಕೇಳಿದ್ರು, அந்த உத்தரம் கிடைச்சிச்சு. ಉತ್ತರ ಸಿಕ್ಕಿತು. திருப்பி திருப்பி கேக்குறாரு. ತಿರುಗಿ ಆತನು ಕೇಳುತ್ತಾನೆ. எப்படி தெரியுமா? ಹೇಗೆ ಗೊತ್ತಾ?
ஆரம்பத்துல ஒரு லவ் வருமல்ல, ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರೀತಿ ಬರ್ತದಲ್ಲ, ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லுவீங்க, ಮೊದಲನೇ ಪ್ರೀತಿ. அவரது கேப்பீங்கல்ல, ಅವ್ರ ಹತ್ರ ಕೇಳ್ತೀರಿ, என்ன நேசிக்கிறியா, ನನ್ನನ್ನು நீ ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ, நேசிக்கிறியா, ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯಾ. மணிக்கூர் கட்ட போன்ல பேசிட்டு இருப்பாங்க. ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಫೋನ್ನಲ್ಲಿ ஆரம்ப நாள் கல்யாணத்துல ಮದುವೆ ಆಗುವ ಸಮಯದಲ್ಲಿ பொண்டாட்டி கூட சேர்ந்து இருப்பீங்க. ಹೆಂಡತಿಯ ಜೊತೆಗೆ ಸೇರಿರುತ್ತೀರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்படி இருக்கும் அது? ಹೇಗಿರುತ್ತದೆ? ஐயோ என் லவ், ಅಯ್ಯೋ ನನ್ನ நீதான் என்னோட பாக்கியம். ನೀನೇ ನನ್ನ ಭಾಗ್ಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗಿದೆ. அந்த நினைவோடு, ಆ ಒಂದು ನೆನಪಿನೊಂದಿಗೆ, அதே பிரீத்தி, அதே காட்டிலும் அதிகமாய் உள்ள பிரீத்தி, ಅಧಿಕವಾದಂತ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, அதே அந்த கண்ணுகளில் பார்த்து ಅದೇ ರೀತಿ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನೋಡಿ பேதுரு தேவன் கேக்குகிறார். ಪೇತ್ರನ ದೇವರು ಕೇಳುತ್ತಾನೆ, 3 வாட்டி கேக்குகிறார், 3 ಸಾರಿ ಕೇಳುತ್ತಾನೆ, உன்னோடு கூட கேக்குகிறார். ಇನ್ನೊಂದಿಗೆ ಕೇಳುತ್ತಾನೆ. ஏனா ಏನಂದ್ರೆ, நீ ஒரு மனுஷனை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறியோ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತೀಯೋ அதே காட்டிலும் 100 மடங்கு ಅದಕ್ಕಿಂತಲೂ ದೂರಪಟ್ಟು தேவன் உன்னை நேசிக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ. இப்ப நான் சொன்னேன், ನಾನೀಗ ಹೇಳ್ತೀನಿ, நான் என் அம்மாவை அதிகமாய் நேசிக்கிறேன், ನಾನು ತನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಅಧಿಕವಾಗಿ என் பொண்டாட்டியை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು என் ಅಧಿಕವಾಗಿ, பிள்ளைகளை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். ಮಕ್ಕಳನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತೀವಿ. அதே காட்டிலும் ಅದಕ್ಕಿಂತಲೂ 100 மடங்கு அதிக தேவன் என்னை நேசிக்கிறார். ಅದಕ್ಕಿಂತಲೂ 100 ಪಟ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உயிர் கொடுக்கிற முன்னாடி ಒಂದು ಜೀವ ಕೊಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ அவர் கொஞ்சம் கூட நினைக்கல, ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ನೆನೆಸಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த அன்பு, ಆ ಪ್ರೀತಿ, அந்த அன்பு தேவன் உன் மேல ಆ வைத்திருக்கிறார். ಪ್ರೀತಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ರು. உங்களுக்கு அந்த அன்பு இருக்கா அவருக்காக? ಆ ಪ್ರೀತಿ ನಿನಗಿದೆಯಾ? உங்களுக்கு இருக்கா? ಇದೆಯಾ? இல்லங்க, ಇಲ್ಲಪ್ಪ, இல்லங்க. ಇಲ್ಲ. நமக்கு ஆசீர்வாதம் இல்லாத காரணமே அதுதான். ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ, நம்ம ஜெபம் கேட்கப்படாத காரணமே ನಮ್ಮ அதுதான். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಇರೋದಕ್ಕೆ ಕಾರಣವೇ ಅದೇ. தேவன் ஜெபத்தை கேக்குகிறா, ದೇವರು ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ, கண்ணீரோடு கேக்குகிறா, ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಆತನು ಕೇಳುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்போ தேவனுக்கு தெரியும், ಈಗ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು, இவன் உள்ளத்தில் எனக்காக அன்பு இல்ல, ಇವನಿಗೆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ஹalleluya. அவன் என்ன நேசிக்கிறது இல்ல, ಅವನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ஆனாலும் ಆದರೂ பதே என்னிடத்து கேட்க வருவாரு. ಪದೇ ಪದೇ ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳ್ತಾನೆ. என்னிடத்து இருக்கிற ஆசீர்வாதம் போதும் அவனுக்கு, ನನ್ನಲ್ಲಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ಮಾತ್ರ ಸಾಕು, அன்பு தேவையில்லை, ಪ್ರೀತಿ ಅಗತ್ಯವಿಲ್ಲ, என்ன நேசிக்கிறது இல்ல, ನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇಲ್ಲ, என்ன ஆசீர்வாதத்தை மாத்திரம் நேசிக்கிறார், ನನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಾತ್ರ என் ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ, பலத்தை மாத்திரம் ನನ್ನ நேசிக்கிறார். ಬಲವನ್ನು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿ என் ಮಾಡುತ್ತಾನೆ. மூலமாய் அவனுடைய தேவை சந்தித்தா போதும், ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಅವನ ಅಗತ್ಯ ಸಂಧಿಸಲ್ಪಟ್ರೆ ಸಾಕು, பட் என்ன நேசிக்கிறது இல்ல. ಆದ್ರೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ. அதுதான் இஸ்ரவேலை பார்த்து தேவன் சொல்லியிருந்தார். ಅದನ್ನೇ ಇಸ್ರಾಯೇಲ್ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஐசாயா 29:13 எடுத்து வாசிங்க. ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 29:13 ತೆಗೆದು ನೋಡೋಣ. ಯೆಶಾಯ 29:13. ಯೆಹೋವನೇ ಜನರ ಮಾತಿನಿಂದ ನನ್ನನ್ನು ಸಮೀಪಿಸಿ ತುಟಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ಸನ್ಮಾನಿಸುತ್ತಾರೆ. ಮನಸ್ಸನ್ನು ದೂರ ಮಾಡಿಕೊಂಡು ಬಾಯ್ಪಾಠವಾಗಿ ಕಲಿಯುತ್ತಿರುವ ಮನುಷ್ಯರ ಆಜ್ಞೆಗೆ ಸರಿಯಾದ ಭಯಭಕ್ತಿಯನ್ನು ಮಾತ್ರ ನನ್ನಲ್ಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. தமிழ் வாசிங்க. ಐಸಾಯ 29:13. ஹalleluya. அவர் எவ்வளவு துக்கமாய் சொல்லுகிறார் தெரியுமா? ಅವರೆಷ್ಟು ದುಃಖವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நம்ம ஈஸியாய் வாசிச்சிட்டோம், ನಾವು ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಓದಿದ್ದೇವೆ, நம்ம ரொம்ப ஈஸியாய் வாசிச்சிருக்கோம், ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಓದಿದ್ದೇವೆ. நானும் அப்படிதான் வாசிச்சிருக்கேன், ನಾನು ಹಾಗೆ ಓದಿದ್ದೇನೆ. பட் நேத்து இந்த வசனத்தை படிக்க ನೆನ್ನೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ತಾ நான் நினைச்சு பார்த்தேன், ನಾನು ನೆನೆಸಿ ನೋಡಿ, ஆண்டவர் எந்த இருதயத்தோடு இந்த காரியத்தை பேசியிருப்பாரு, ದೇವರು ಯಾವ ಹೃದಯದಿಂದ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಿದ್ರು. அந்த ஆழமாய் பார்த்த போது ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ நினைச்சேன், ஒருவேளை ஆண்டவர் கண்ணீரோட சொல்லியிருப்பாரு, ದೇವರು ಕಣ್ಣೀರಿಂದ ಹೇಳಿರ್ತಾರೆ, இவருங்க என்னை உதடுகள் மாத்திர துதிக்கிறாங்க, ನನ್ನನ್ನು ತುಟಿಗಳಿಂದ ಮಾತ್ರ இருதயம் ரொம்ப ரொம்ப தூரம் இருக்கிறது, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு தகப்பன் சொல்லுகிறது போல, ಹೇಳುವಾಗೆ,
இவன் சொத்தை மாத்திரம் நேசிக்கிறாரு, ಇವನು ನನ್ನ ಆಸ್ತಿಯನ್ನು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ, நான் எப்போ சாவுவேன்று காத்திருக்கிறான். ನಾನು ಯಾವಾಗ ಸಾಯ್ತಾನೆಂಬುದಾಗಿ ಕಾಯ್ತಿರ್ತಾನೆ. அந்த ஒரு தந்தை எவ்வளவு வேதனையோடு இந்த காரியத்தை சொல்லுவார். ಆ ತಂದೆ ಎಷ್ಟು ನೋವಿನಿಂದ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. அதே வேதனையோடு இந்த நேரத்தில் தேவன் சொல்லுகிறார், ಅದೇ ನೋವಿನಿಂದ ಆತನಿಗೆ இவர் என்னை உதடுகள் மாத்திரம் துதிக்கிறார், ಇವರು ನನ್ನ ಬಾಯಿಪಾಠವಾಗಿ ಕಲಿತು ನನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸ್ತಾರೆ. இருதயம் தூரமா இருக்கு. ಹೃದಯವು ಬಹಳ ದೂರವಾಗಿದೆ. இந்த நேரத்தில் ஆண்டவரே உண்மையாய் நேசிக்க ஆரம்பிக்குமோ, ನಿಜವಾಗಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಜವಾಗಿ ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ அந்த நேரத்தில் தான் ಆ ಸಮಯದಲ್ಲೇ உங்களுக்கு புரியும், ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. தேவனுடைய இருதயம் புரியும், ದೇವರ ಹೃದಯ ஒரு ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. தந்தையோட இருதயம் புரியும். ತಂದೆಯ ಹೃದಯ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய ஆசை புரியும். ದೇವರ ಆಸೆ ಇಷ್ಟ ಆಗ್ತದೆ. நம்மள எவ்வளவு கேவலமா இருக்கிறோம், ನಾವೆಷ್ಟು ಕೇವಲವಾಗಿದ್ದೀವಿ, எவ்வளவு கேவலமா இருக்கிறோம். ಎಷ್ಟು ನಾವು ಕೇವಲವಾಗಿದ್ದೀವಿ. சில பேர் பாத்தீங்கன்னா ಕೆಲವರು ನೋಡಿದ್ರೆ சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளையும் நேசிக்கிறது இல்ல, ಸ್ವಂತ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನೇ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇಲ್ಲ. நல்லா குடிப்பாங்க, ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ நல்லா ಕುಡಿತಾರೆ. ಸಿಗರೇಟ್ வலிப்பாங்க. ತನ್ನ ಒಳ್ಳೆ ಸ್ಮೋಕ್ நம்ம ಮಾಡ್ತಾರೆ. சொல்லுவோம், ನಾವ್ ಹೇಳ್ತೀವಿ, வலிக்காத, ನಾವ್ ಮಾಡ್ಬೇಡ, செய்யாத, ಮಾಡ್ಬೇಡ, உனக்கு ஆபத்து அது, ನಿನಗೆ ಆಪತ್ತು. நீ போன உன் பிள்ளைகளை யார் பாப்பாரு, ನೀನು ಹೋದ್ರೆ ನಿನ್ನ உன் ಮಕ್ಕಳನ್ನ ಹೆಂಡತಿ ಯಾರು பாப்பாரு, ಹೆಂಡತಿಯನ್ನು ಯಾರು உனக்கு ನೋಡ್ತಾರೆ? கேன்சர் வந்துச்சு யார் பாப்பாரு, ನಿನಗೆ ಕ್ಯಾನ್ಸರ್ ಬಂದ್ರೆ ಯಾರು ನೋಡ್ತಾರೆ? உனக்கு துட்டு இருக்கா, ನಿನಗೆ ஆஸ்தி இருக்கா, ಆಸ್ತಿ ಇದೆಯಾ? இல்ல, ಇಲ್ಲ. ஏன் நான் நல்லா இருக்கணும், ನಾನ್ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, நான் சுகமா இருக்கணும். ನಾನು இந்த ಸುಖವಾಗಿರ್ಬೇಕು. மாதிரி சொந்த பாக்குற உயிரே நேசிக்க தெரியாது, ಸ್ವಂತವಾಗಿ ನೋಡುವಂತ ಜೀವವನ್ನೇ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇಲ್ಲ. அப்ப காணாத தேவன் எப்படி நேசிப்பார்? ಕಾಣಾದಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ? புரியுதா? ಆಮೆನ್. புரியுதா? ಆಮೆನ್. அவர் எப்படியோ போட்டு ಅವ್ರು ಹೇಗೆ ಹೋಗ್ಲಿ, நான் நல்லா இருக்க வேணும், ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, நான் இருக்கிற வரைக்கும் ನಾನು ಇರುವವರೆಗೆ எனக்கு எல்லா சுகத்தை கிடைக்க வேண்டும். ನನಗೆ ಇರುವ ಎಲ್ಲ ಸುಖ ಸಿಗ್ಬೇಕು. யார் எப்படியோ போட்டு ಯಾರು ಹೇಗಾದ್ರೂ ಹೋಗ್ಲಿ, சர்ச்சில் போய் ಸಭೆಗೆ ಹೋಗಿ எல்லாருக்கும் காட்டுறதுக்காக ಎಲ್ಲರಿಗೆ ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ நான் ஜெபிப்பேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, பைபிள் ஓபன் பண்ணுவேன், ಬೈಬಲ್ ಓದ್ತೀನಿ, ஸ்தோத்திரம் சொல்லுவேன், ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೀನಿ, பாட தெரிஞ்சா பாடுவேன், இல்லைன்னா சும்மா இருப்பேன். ಹಾಡ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿದ್ರೆ ಹಾಡ್ತೀನಿ, ಇಲ್ಲದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೀನಿ. இதுதான் நம்மளுடைய இருதயம். ಇದೇ ನಮ್ಮ ಹೃದಯ. அப்போ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுகிறது, கற்பான இருதயம் ಈ ರೀತಿ ಕಠಿಣವಾದ ಒಂದು ಕಪ್ಪಾದ ಹೃದಯವನ್ನು வச்சுக்கொண்டு ಇಟ್ಟುಕೊಂಡು நம்ம இந்த மாதிரி நல்ல தெய்வத்தை எப்படி நேசிக்க ಈ முடியும்? ರೀತಿ ಒಳ್ಳೆ ಇದ್ದಂತ ಆತನ ಒಳ್ಳೆಯ ದೇವರು, அவருடைய அன்பு எப்படி கண்டடைய முடியும்? ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೇಗೆ ಕಂಡಿಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? நான் சந்தோஷமா இருக்கணும், ನಾನು ಸಂತೋಷ, நான் சமாதானமா இருக்கணும், சமாதானமா யாரும் எனக்கு குற்றம் சொல்லக்கூடாது, யாரும் எனக்கு குறைத்த சொல்லக்கூடாது, எனக்கு முடியுமா எனக்கு 2 நேரம் சாப்பாடு போடு, இல்லைன்னா போயிட்டே இரு, ಎರಡು ಹೊತ್ತು ಊಟ ಹಾಕು, நான் கேட்கறது இல்ல ஒன்றுமே, ನಾನು ಏನು ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ. அப்படி கூட வாழ்ந்துட்டு இருக்கிற வாலிபர்கள் உண்டு, ಆ ರೀತಿ ಜೀವಿಸುವಂತ ಯವನಸ್ಥರಿದ್ದಾರೆ, ஜனங்கள் உண்டு, ಜನರುಂಟು. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. சொந்த ಕಾರ್ಯ ಜಿಂದಾಬಾದ್, ಸ್ವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಜೈ ಅಂತ ಹೇಳುವಂತ, ಮಿಕ್ಕಿರೋರು ಎಪ್ಪಡಿಯೋ போட்டு ಬೇರೆ ಇರುವರು ಹೇಗೂ ಹೋಗ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இசாக்கியல் 33 ಎಜಿಕೇಲ 33 31 எடுத்து வாசிப்போம். 31 33 31 ಎಜಿಕೇಲಿಯ 33 31 வாசிங்க. ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಬರುವ ಜನರಂತೆ ಅವರು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ನನ್ನ ಭಕ್ತರಾಗಿ ನಿನ್ನ ಮುಂದೆ ಕೂತುಕೊಂಡು ನಿನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ, ಆದರೆ ಕೈಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಬಾಯಿ ಬಹು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ, ಅವರ ಮನಸ್ಸು ತಾವು ತೋಚಿಸಿಕೊಂಡವರ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತದೆ. ஆமென். புரியுதா? எத்தனை பேருக்கு வசனம் புரிஞ்சிச்சு? ವಾಕ್ಯ ನನಗೆ ಅರ್ಥವಾಯಿತು. புரிஞ்சிச்சா? ಆಮೆನ್. வேதமே சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நான் ஆண்டவரிடத்து கேட்கும்போது ஆண்டவர், ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುವಾಗ எப்படி ஆண்டவரே இவரெல்லாம் திருத்த முடியும், ಹೇಗೆ ಈ ಜನರನ್ನು ಬದಲಾವಣೆ, எப்படி இவர்கள ரட்சிப்புள்ள கொண்டு வர முடியும், ಹೇಗೆ ಈ ಜನರನ್ನು ರಕ್ಷಣೆ ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை காட்டி கொடுத்தார். ದೇವರ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. என் ஜனங்களே போல ನನ್ನ ಜನರ ಹಾಗೆ அவர் வந்து உட்காருவாங்க, ನಿನ್ನ ಮುಂದೆ ಬಂದು ಕೂತುಕೊಂಡು எப்படி நெக்ஸ்ட்
ನಿನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ, ಮಾತನ್ನು ವಾರ್ತೆಗಳು ಕೇಳ್ಪಾರು, ಅದು ಕೈಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಬಟ್ ಅದೇ ஆனா கீழ்ப்படியறதில்ல. கீழ்ப்படியறதில்ல. அவரோட மனசு, ಅವರ ಮನಸ್ಸು ಬಾಯಿಂದ ಬಹು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ. ಬಾಯಿಂದ ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್, ஹல்லேலூயா. பிரதர் எப்படி இருக்கீங்க? பிரதர் சகோதர ಹೇಗಿದ್ದೀರಿ? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் ದೊಡ್ಡವನು, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ಒಳ್ಳೆಯವನು, கர்த்தரனை ಆಶೀರ್ವದಿക്കുക, கர்த்தರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. ஆண்டவர் கிருபையில நான் நல்லா இருக்கிறேன், ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ. வேதம் சொல்லுகிற இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் பேசுவார், ಈ ರೀತಿಯ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುತ್ತಾರೆ, பேசுவார், இந்த மாதிரி எல்லாம் ಆಡುತ್ತಾರೆ. ஆண்டவரனை நல்லா வச்சிருக்கிறாரு, ದೇವರು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. என் ஜனங்களை போல பிரீத்தியே ಬಾಯಿಂದ ಬಹು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ, ಬಾಯಿಂದ ಬಹು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ. ಅವರ ಮನಸ್ಸು ತಾವು ತೋಚಿಕೊಂಡವರ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತದೆ. மனசின் படியே பாரு, பாத்தியா? நான் சொன்னது கிடையாது, நான் எழுத்தா இல்ல, நான் சொன்னா அது வேற மாதிரி ஆயிடும். ಬೇರೆ ರೀತಿ ಆಗುತ್ತೆ. இப்ப வேதமே ಸತ್ಯವೇದ ಹಂಗೆ ಬರೆದಿದೆ. அங்கே எந்த மாதிரி இந்த கூட்டத்துல கொஞ்சம் சின்ன கூட்டத்தான், சிக்க கும்பೆ. அப்ப இந்த சின்ன கூட்டத்துல எவ்வளவு ஜனங்கள் இந்த கேட்டகரியில் வருகிறது? ಎಷ್ಟು ಜನರು ಈಗ ಒಂದು ಗುಂಪಿನಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ? புரியுதா? ஆமென். நான் என் வேலை செஞ்சு கொண்டிருப்பேன், ನನ್ನ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀನಿ கடைசி வரைக்கும், ಕೊನೆಯವರೆಗೆ. சில விசுவாசிகள் ஆரம்பத்தில் வந்து சொன்னாரு, ஆரம்பದಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, நான் இயேசுவை பார்த்தேன், நான் வீட்டில் உட்கார்ந்து இருந்த போது ஒரு வெளிச்சமாய் வந்தாரு, இயேசுனோடு பேசினாரு, எனக்கு கனசுல வந்தாரு, இயேசுனோடு பேசினாரு. நான் நினைச்சேன், ஆண்டவரே நான் ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறப்பா, இதுவரைக்கும் நான் உன் சப்தமே கேட்கல, உன்னை பார்த்ததும் கிடையாதுப்பா, இவங்களுக்கெல்லாம் தரிசனத்தை கொடுத்தீங்கப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய வாழ்க்கை பார்த்த போது ஜீவிதவன் ನೋಡುವಾಗ நான் நினைச்சேன், இயேசுவை பார்க்காமல் நான் எவ்வளவு நல்லா இருக்கிறேன், இயேசுவை ನೋಡದೆ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ. இயேசுவை பார்த்தவங்களெல்லாம் இயேசுவை ನೋಡಿದವರೆಲ್ಲ இப்போ அசிங்கமா இருக்கிறாங்க, அசையವಾಗಿದ್ದಾರೆ. புரியுதா? நான் நினைப்பேன், ஆண்டவரை பார்த்ததும் கிடையாது, அவர் சப்தமும் கேட்கவும் கிடையாது, ஆனாலும் அவரை நம்பி அவரை தோளில் சுமந்து நேசிச்சு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த இடத்தை வாங்குற முன்னாடி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல ஒரு ஆளு அந்த ஸ்டோரோட சேல் பண்ணிட்டு இருந்தாரு. அவனுடைய ட்ராக் ரெக்கார்ட் காட்டினாரு. எவ்ரி மந்த் 3 lakh rupees இன்கம். ಅವರಿಗೆ 3 ಲಕ್ಷ ತಿಂಗಳಿಗೆ ಇನ್ಕಮ್. 1,80,000 rupees ಎಲ್ಲ ಸ್ಯಾಲರಿ ಎಲ್ಲ ಕೊಡ್ತು ಅವರಿಗೆ ಪ್ರಾಫಿಟ್. 1,80,000 ಅವರ ಪ್ರಾಫಿಟ್ ಆಗಿತ್ತು. ஹல்லேலூயா. 1,80,000 ரூபாய் ಪ್ರಾಫಿಟ್. 1,80,000 ಪ್ರಾಫಿಟ್. நான் ಅದು பின்னாடி போகல, ಅದರ ಹಿಂದೆ ಹೋಗಿಲ್ಲ. நான் நேசிக்கிற தேவனே, நான் ಪ್ರೀತಿಸುವ எல்லாரும் நேசிக்க வேண்டும், எல்லாரும் ஆராதிக்க வேண்டும், ಎಲ್ಲರೂ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು என்று சொல்லி இருந்த பணத்தை வச்சு இந்த இடத்தை வாங்கி ಈ ಸ್ಥಳವನ್ನು ತಕೊಂಡು இந்த ஆலயத்தை கட்டினார். ಈ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்ய வேண்டும்? நம்ம ಏನು ಮಾಡಬೇಕು? நமக்கு இருக்கிற பூர்ண பலத்தோடு, ನಮಗಿರುವಂತ ಪೂರ್ಣ ಬಲದಿಂದ, பூர்ண ಶಕ್ತಿಯಿಂದ, ಪೂರ್ಣ ಶಕ್ತಿಯಿಂದ நம்ம தேவனை நேசிக்க வேண்டும், ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள்ள இருக்கா? ಆ ಪ್ರೀತಿ ನಮ್ಮೊಳಗಿದೆಯಾ? இருக்கா? ಇದೆಯಾ? எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாருங்க, எல்லாரும் பார்க்கிறேன்னு சொல்லி கை உயர்த்தது ரொம்ப ஈஸி. ಎಲ್ಲರೂ ನೋಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೈ ಎತ್ತುವುದು ಬಹಳ ಸುಲಭ. நான் சொன்னதுனால, ನಾನು ಹೇಳಿದ್ರಿಂದ போய் சொல்லி கை பொக்க வேண்டாம், ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಕೈ ಎತ್ತುವುದು ಬೇಡ. ஏன்னா என்னால நீங்க பாவம் செய்ய வேண்டாம். ನನ್ನಿಂದ ನೀನು ಪಾಪ பட் நீங்க ஒன்னு நினைச்சு பாருங்க, ನೀವು ನೆನೆಸಿ ನೋಡಿ, நான் எப்படி இருக்கிறேன், ಹೇಗಿದ್ದೀರಿ, எப்படி இருக்கிறேன். ಹೇಗಿದ್ದೀರಿ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைக்காக ஏசப்பா எடுத்து வர்றது தப்பே கிடையாது. அகத்தியக்காக தேவர ಬಳಿಗೆ ಬರುವುದು கஷ்டம் மாறணும் என்று சொல்லி அவரிடத்து வர்றது
ತಪ್ಪು கிடையாது. ಕಷ್ಟ ಬದಲಾವಣೆ ಆಗ್ಬೇಕಂತೇಳಿ ಅವರ ಬಳಿಗೆ ಬರುವುದು ತಪ್ಪಿಲ್ಲ. பட் நான் நல்லா இருந்தா போதும், ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಸಾಕು. நல்லா ஆன அப்புறம் இயேசுவை டாடா பை பை காட்டிடலாம். இயேசுவன டாடா பை பை தோರಿಸಿ. யாரும் வேண்டாம், யாரும் ಬೇಡ. இயேசுவும் வேண்டாம், இயேசு ಬೇಡ, இயேசுவோட பூசாரியும் வேண்டாம். இயேசுவிನ பூசாரி ಬೇಡ. ஹalleluya. உங்களுக்கு புரியுதா? ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நமக்கு இயேசு வேணும். ನಮಗೆ ಯೇಸು ಬೇಕು. வேணும்னா ಆತನು ಬೇಕಾದ್ರೆ அவரை நேசிக்க கத்துக்கொள்ளுவேன். ಆತನ ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಕಲಿತುಕೊಳ್ಳ್ರಿ. நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். அப்படியே ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நீங்க ஜெபிங்க. ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்பா நம்ம நேசிக்கிறப்பா.